ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல ஜோசர் ஒரு பயங்கரமான ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. தீபா காலத்துல தாலி கட்டுனா அபிராமிக்கு உயிர் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த வேற அபிராமிக்கு தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது கூட இந்த வீடியோவில இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க இந்த எபிசோட்ல, அதையும் நம்ம அப்ப பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அபிராமி கார்த்திக் கிட்ட போய் கேக்குறாங்க, எப்பா உங்ககிட்ட கேட்காம நான் இதை சொல்லிட்டேன், உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேக்குறாங்கம்மா. என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டம் தான்மா, ஏன் இஷ்டம், எனக்கு பரிபூர்ண சம்மதமா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா தர்மலிங்கம் அதுக்கப்புறம் ஜானகி இவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு சம்மதமா? ஏன்னா நானும் நம்ம பொண்ணு பசங்க கல்யாணத்தை பார்க்கல, நீங்களும் பார்க்கல, உங்களுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்றாரு, அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க இஷ்டம் தாம்மா, எங்களுக்குலாம் ஒரு இதுவும் இல்லை, எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா கிட்ட வர்றாங்க. ரம்யா, நீ செஞ்சதுல ஒரு வகையில நல்லதா போச்சு ரம்யா, இல்லாட்டி என் மருமகளோட மனசை நான் புரிஞ்சிருக்கவே முடியாது, அவ இஷ்டப்படியும் இதெல்லாம் நடத்திருக்கவே முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, நான் தீபாக்காக தான் இது எல்லாமே செஞ்சேன், அவ ஆசைப்படி எல்லாமே நடக்கணும்னு நினைச்சுதான் இதை நான் செஞ்சேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சந்தேகம், இவ என்னமோ போற போக்கே சரியில்லையே, வேற ஏதோ ஒரு பிளானை அட்டி போட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு, அப்போ இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தீபா, இப்போ உனக்கு புரியுதா? உனக்காக தான் தீபா எல்லாமே நான் செஞ்சேன், நீ நல்லா இருக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் தீபா. சாரி அம்மு, நான் இது தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி அம்மு அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஏ தீபா, உனக்காக தான் இந்த தாலியை எடுத்து ஒளிச்சு வச்சேன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லடி, எனக்காக தான் ஒளிச்சு வச்சேன். கார்த்திக் கழுத்துல நீ தாலி உனக்கு ஏறாது, என் கழுத்துல தான் கார்த்திக் தாலி கட்ட போறாரு. ஜானகி சொல்றாங்க, அந்த ஜோசியர் கல்யாணம் நடக்கலைன்னா என்ன பாக்குறதுக்கு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க ஜோசியரை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஜானகி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை கூட்டிட்டு அங்க இருந்து தர்மலிங்கம் கிளம்புறாரு. ஜோசியர் காட்ட இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜோசியர் சொல்றாரு, பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே கல்யாணம் நின்றுச்சு, முதல்ல நீங்க நம்ப மாட்டேங்கன்னு சொன்னீங்களா, இப்ப நம்புறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நம்புறேன் ஐயா. ஐயா, இந்த கல்யாணம் நின்றுச்சு, ஆனா இன்னொரு விஷயம் நடக்க போகுது, கிராண்டா இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு இங்க சம்மதியமா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த கல்யாணம் நடக்காது, அதாவது தீபா கழுத்துல இனிமேல் தாலியே ஏறாது அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. ஆமாமா, பொண்ணு சபதம் போட்டு அவங்க மாமியாருக்காக தாலியை கழட்டி வச்சிருக்காங்க, இது யாருமே செய்யாதுதான், அந்த தாலி அவங்க வேண்டுதல், இதுதான் வந்து அவங்க மாமியாரை காப்பாத்திருக்கு. இதே தாலி தீபாவோட கழுத்துல ஏறிச்சுன்னா அவங்க மாமியார் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஜானகி பதறி போயிடுறாங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாமா, எப்படி ஒரு ராஜாவோட உயிர் கிளியோட உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் உங்க பொண்ணோட மாமியாரோட உயிர், உங்க பொண்ணு இப்ப கழட்டி வச்சாங்கள தாலி, அதுக்குள்ளதான் இருக்கு. உங்க பொண்ணு கழுத்துல அந்த தாலி மட்டும் ஏறிச்சுன்னா உன் பொண்ணோட மாமியார் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. அம்மா, அன்னைக்கு சொன்னலாம் அதேதாம்மா, இதுக்கு பரிகாரம்லாம் எதுவுமே இல்ல, விதி எப்படி போகுதோ அதே மாதிரி போக வேண்டியதான், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமாயிருது நம்ம ஜானகிக்கு. இப்பதான் கொஞ்சம் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சா அதுக்குள்ள நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகுதே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஜானகி. அதுக்கப்புறம் ஜானகி தர்மலிங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு இந்த வேலையை நீ பண்ணு, பெரிய மண்டபமா பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க எதுவுமே பேசாதீங்க, நாங்க எல்லாமே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அருண் ஆனந்த் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, டே என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு உடம்புக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 2 பேரும் ஜானகி தர்மலிங்கம் 2 பேரும் வந்தோடனே, சம்மதிமா நீங்க ஒரு வேலை பாருங்க, ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜானகி, தர்மலிங்கம் என்ன
சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு தர்மலிங்கம் சொல்றாரு, இப்போ எதுக்குமா இந்த கல்யாணம்லாம், ஏற்கனவே கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் சரி சரின்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல அத்தை, இந்த கல்யாணம் இது மாதிரிலாம் நடந்தா காசு செலவாகும், காசு செலவுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதுக்கெல்லாம் சொல்லமா, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. சமந்தி, இது ஏன் ஆசைனா கூட பரவாயில்ல, நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிடலாம், ஆனா உங்க பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா சமந்தி, நீங்க பாட்டுல வேண்டான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா திட்டுறாங்க, இவ்வளவு பேசக்கூடாது, என்ன பழக்கம் இது அப்படின்னு திட்டுறாங்க. அருணும் வந்து ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க மைதிலி கிட்ட, என்னதான் இந்த அருண் திட்டினாலும் சரி இவ பேசுறத நிறுத்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானகி தர்மலிங்கம் 2 பேரும் போய் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, சம்பந்தியமா இப்படி கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்றது ஜானகி, நம்மளும் சொல்லி பார்த்தோம், ஜாடமாடியே சொல்லி பார்த்தோம், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, எப்படிங்க இந்த விஷயத்த போய் நாம போய் சம்பந்தியம் மட்டும் சொல்ல முடியும், நம்ம பொண்ணு தப்பா நினைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. அப்ப வந்து தர்மலிங்கம் சொல்றாரு, ஒரு ஐடியா இருக்கு, இத மாப்பிள்ளை கிட்ட நம்ம சொல்லிடலாம், ஏன்னா நாளை பின்ன இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்பாங்க கண்டிப்பா, அதனால நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாம், என்ன ஆனாலும் சரி இதை சொல்லிடலாம், அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஐடியா பண்றாங்க. பேசிட்டு அப்படி திரும்பி பாக்குறாங்க, பார்த்தா அங்க அபிராமி நிக்கிறாங்க. ஐயோ, அபிராமி அம்மா கேட்டாங்களோ என்னமோ அப்படின்னு பதறி போறாங்க. என்ன சம்பந்தி, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி மும்மரமா பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கார்த்திக் கிட்ட சொல்லி நிறுத்தலாம்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, என்ன விஷயம் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, செலவு அதிகம், வீணா எதுக்கு செலவுன்னு தான்மா சொல்றோம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாங்க. இல்ல, நீங்க செலவுக்காக சொல்லல, வேற ஏதோ விஷயம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஜோசர் சொன்ன உண்மையை பூரா சொல்றாங்க. இல்லம்மா, தீபா காலத்துல அந்த தாலி எரிச்சுனா நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படிமா இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க தர்மலிங்கம் ஜானகி 2 பேருமே. இதுக்கு தான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கல்யாணம் நடக்கட்டும், என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க, கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க சமந்தி, நான் உடம்பு சரியில்லாதப்போ நான் பொழைக்கணும்னு சொல்லி என் கால் கடியில தீபா அவ தாலி எடுத்து வச்சா, நான் உயிரும் பொழைச்சேன், அவளுக்காக அவ விருப்பத்துக்காக நான் இதை செய்ய போறேன், அதுக்கு நான் உயிரோடு இருலைனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் இதை செஞ்சே அவன், என் உயிரை பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. இதை கேட்டோட பயங்கர ஷாக் ஆகுறாங்க தர்மலிங்கம் ஜானகி 2 பேருமே. ஏன் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க, இது கேட்க எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்களும் வேணும் தீபாவும் வேணும் சம்மந்தி, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு தர்மலிங்கம். சம்மந்தி, இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே நீங்க சொல்லக்கூடாது, முக்கியமா கார்த்திக் கிட்ட இதை சொல்லவே கூடாது, தீபா கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாட்டேன்னு சொல்றாங்க. என் மேல மதிப்பு வச்சிருக்கீங்க, மரியாதை வச்சிருக்கீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம தர்மலிங்கம் ஜானகி 2 பேருமே இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அபிராமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க. அபிராமி சொல்றாங்க, இந்த சத்தியத்தை நான் நம்புறேன், நீங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சம்மதி, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் சொல்றாரு. அடுத்தது கார்த்திகை பாக்குறதுக்காக அபிராமி வர்றாங்க. மா சொல்லுங்கம்மா. இல்ல கார்த்திக், கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு, கல்யாணத்துல ஏதாச்சும் தடை வந்ததுன்னா நீ தான் எல்லாமே சரி பண்ணி நடத்தணும் கார்த்திக் அப்படிங்கிறாங்க. ஏமா இப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கு, ஏதாச்சும் தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு, ஆரம்பத்துல தீபாவை எனக்கு பிடிக்கலதான், அதனால அவ ஆசை என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஒரு அத்தையா அவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ தான்ப்பா இதெல்லாமே செய்யணும், ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. அம்மா அவ்வளவுதானே, விடுங்க, நீங்க ஏற்கனவே சொன்னதுதானே, நான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன், ஓகேவாமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அபிராமி போறாங்க. ஏன்னா முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிறாங்க, தனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்காம போயிரும்ல, அதனாலதான் வந்து இத கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு போறாங்க.